நன்றி செலுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிக்கிறோம். இந்த அருமையான மணமகளுக்கு ஏற்ற மணமகனை நீ தருவதற்காக உன்னுடைய மகிமையான நாமத்தை துதித்து மேன்மைப்படுத்துகிறோம். அவர் கர்த்தர், அவர் அதிகாரின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்திருக்கின்றார்.
எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தகப்பனே, இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையிலும் இந்த அருமையான மணப்பெண்ணின் வீட்டிலே நாங்கள் வந்து மணமகனை பார்க்கவும், இந்த நிச்சயதார்த்த விழாவை நடத்தவும், ஒருவர் பார்த்து தங்களுடைய மன வாழ்வில் எச்சப்படுத்திக் கொள்ளுமாக இந்த மன வீட்டார் ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். இப்பொழுதும் மணமகனுடைய வீட்டிலிருந்து கொண்டிருக்கிற மங்கள பொருட்களை, பல வர்க்கங்களை, பூ மாலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சிக்கு காரணம் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் சென்று கர்த்தரை ஆராதித்ததற்கு பலனை எங்கே நாங்கள் பார்க்கின்றோம். தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த மங்கள பொருட்களை இந்த திருக்கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சுகிறோம். இங்கே வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பொருட்களையும் இந்த கரத்திலே தருகிறோம். வேதாகமங்கள் மற்றும் கூத்தாடைகள், மலர் மாலைகள் எல்லாவற்றையும் உடைய திருக்கரங்களிலே தருகிறோம். மணமக்களுக்கு வேலை ஆசீர்வாதம் தரும்படியாக உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தெய்வ கிருபை அனைவருக்கும் உண்டாயிருப்பதாக. இந்த நிச்சயார்த்த விழாவை சீரும் சிறப்புமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து மணமக்களுடைய வாழ்க்கையும் சிறப்பித்தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மிக நல்ல பிதாவே, ஆமென். திருமண நிச்சயதார்த்த விழாவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆசீர்வதியும் கர்த்தரை என்ற பாடலை பாடி இறைவனை போற்றுவோம். ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே நீதா மகிழவே விசிறுவான ஜோதி கதிரெங்கே இன்பத்தோடன் பாக்கிய சூட்சமே உம்மிலே தாங்கி தாரிக்க ஓக அருளுமே விசிறுவான ஜோதி கதிரெங்கே மெஸ்ஸியாய மணவாளனே ஆசாரியரும் குடும்ப வாழ்க்கைக்கு காரணரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் தொடக்கமும் முடிவும் நீரே. இந்த அருமையான மாப்பிள்ளைக்காக பெண்ணுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் பற்பல இடங்களில் படைத்து இந்த திருமணத்தின் மூலமாக ஒரே குடும்பமாக மாற்றுகிற உம்முடைய பேர் அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் மணமக்களை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறோம். தகப்பனே, அவர்களுக்கு கொடுத்த நல்ல கல்விக்காக, சுகத்துக்காக,
நல்ல குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், நல்ல பணிக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆண்டவர் கொடுத்த தெய்வீக ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்பொழுதும் மணமகனுடைய வீட்டிலிருந்து கொண்டிருக்கிற மங்கள பொருட்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. இங்கே வைக்கப்பட்டிருக்கிற மலர் மாலைகளை ஆசீர்வதிங்க. மலர்கள் இல்லாமல் மங்களம் இல்லை. மலர்கள் மனம் வீசுவது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் என்றென்றும் மனம் வீச வேண்டும். அதுபோல் இங்கே வைக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதாகமத்தை ஆசீர்வதிங்க. அதுவே எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. வேதாகமத்தை பரிசாக கொடுப்பது விதமாக மோதிரங்களை ஆசீர்வதிங்க. நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். திருமண நிகழ்வுக்கு இது முக்கியமான ஒன்று. மணமகன் மகளுக்கும் மணமகள் மணமகனுக்கும் அணிவிப்பது எங்களுடைய பாரம்பரிய வழக்கத்தில் ஒன்று. இந்த மங்கள பொருட்களை ஆசீர்வதிங்க. மணமக்களை அழிந்து கொள்ளவும் இந்த நாளிலே நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மணமக்களை வாழ்த்தவும் இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம். தேவ கிருபை அனைவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். மங்கள பொருட்களை நீங்கள் ஆசீர்வாத தர வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமேகவே நேசாவோ. இந்த பரிசு கொடுத்து இதை ஞாபக சின்னமாக ஞாபக பரிசாக கொடுத்துள்ளார்கள். இதை பரிசு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். எவ்வளவு ஆழமாக அதிகமாக வாசிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மாப்பிள்ளை பெண்ணுக்கு பரிசளிக்கிறார். ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். மோதிரத்தில் ஒரு ரகசியம் உண்டு. என்ன என்றால், மோதிர விரல் என்று இந்த விரலை சொல்லுவோம். இந்த விரலில் இருந்து ஒரு நரம்பு ஒன்று உற்பத்தியாகி எங்க முடியுது? ஹார்ட்ல முடியுது. அதான் மோதிர விரல். இந்த மோதிரத்துக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு டச்சிங் இருக்கு. அதுதான் மோதிரத்தை பரிசு. ஏன் ஒரு கம்மல் கொடுக்கலாமே, ஒரு செயினை போடலாமே, ஒரு வளையல் போடலாமே, அதெல்லாம் டச்சிங் இல்லை. இந்த மோதிர விரல் இருந்து ஒரு நரம்பு, புதிய நரம்பு உற்பத்தி ஆகி ஹார்ட்ல போய் டச் ஆகுது. எதுக்குன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உம்மிலே தங்கி தரிக்க ஊக்கம் அருளுமே. ஒற்றுமையாக்கும் நீவரை ஊடாக நீர் நின்றே பற்றோடும் மீது சாய்ந்து. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, நமக்கு நாங்கள் நலமாக சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் நமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவர் மது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து போகிறார். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதனும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவனின் எஜமானத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவித்து ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாய் கொடியாய் பெருகுவையாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞனுடைய வாசுகளை சொந்தத்துக் கொள்வார்களாக என்று அவர்களை ஆசீர்வதித்தார்கள் என்பது வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. பெண் சபையாகிய மணப்படை வீடு என்ற திருச்சபையிலே 5 ஆண்டு போதகராக பணியாற்றி சமீபத்திலே கிறிஸ்டியா நகரம் என்ற சேகரத்திற்கு மாறுதலாகி வந்திருக்கிறேன்.
ஆனாலும் அன்பு சகோதரர், அப்படி வாக்கிங் போகும்போதெல்லாம் நான் தினமும் அவர்களை பார்ப்பதுண்டு. அந்த நட்பு, அந்த பாசம் என்னை இங்கே அழைத்திருக்கிறது. நிறைய பேர் அழைச்சிருப்பாங்க, ஆனாலும் ஆண்டவர் அனுமதி இல்லாமல் இந்த திருமண நிச்சயார்த்த விழாவுக்கோ திருமணத்திற்கோ வர முடியாது, வராமல் இருக்கவும் முடியாது. இந்த திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லுவார்கள். ஒரு பயிரே 3 மாதம் 4 மாதம் முடிஞ்சாலும் வாழ்க்கை என்பது ஆயிரங்காலத்து பயிர், நீடித்து வாழ வேண்டும். இதை நம்முடைய மனதில் பதித்து கொள்ள வேண்டும். திருமண ஆராதனை சொல்லுவாங்க, ஆனால் மக்கள் கையை பிடித்து கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் நான் உனக்கு கணவன் நான் உனக்கு மனைவி என்ற வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறோம். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நம் அணிந்திருக்கிற ஆடையும் அணிகலனும் முக்கியம் அல்ல, ஆனால் மனிதனிருந்து வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. வார்த்தையே நமக்கு வாழ்வு தரும். ஆகவே ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என் நாவு, நான் எதை வேணாலும் பேசுவேன்னா அப்படி பேசக்கூடாது. நல்லதை பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும், நியாயமானதை பேச வேண்டும், மனிதனுக்கு தேவையானதை பேச வேண்டும். ஆகவே வாழ்க்கை என்பது அநேக திருப்பங்கள் நிறைந்தது. எனக்கு 60 வயசு, நாளையோட 60 முடிஞ்சு 61 பிறக்கிறது. ஆனாலும் வாழ்க்கையில் உள்ள சூட்சமங்கள் நான் புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு பேர பிள்ளைகளாம் வந்துட்டாங்க, ஆனாலும் வாழ்க்கையில் இவ்வளவு ரகசியம் இருக்கிறதா, இவ்வளவு அதிசயங்கள், இவ்வளவு திருப்பங்கள் இருக்கின்றதா என்பதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவர் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை பார்த்தா, அவரை நம்புகிற ஆராதிக்கிற பிள்ளைகளை பார்த்தா சொல்கிறேன், உனக்கு ஏற்ற துணையை தருவோம்ப்பா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு உன் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். தருவேன் என்று சொல்லவர் தருவார். ஆகவே தந்திருக்கிறார். அருமையான இந்த நிகழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அழைத்த பெண்ணுடைய தகப்பனாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் 2 பேருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பணிகளை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். இனி என்ன வேணும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு? நல்ல ஆண்டவர் நமக்கு துணை இருக்கிறார். அந்த ஆண்டவரை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், 10 கட்டளையின்படி வாழுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் உன்னதமான இடத்திற்கு ஆண்டவர் உங்களை அழைத்து செல்லுவார். தான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். குடும்ப வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், அநேக திருப்பங்கள் உண்டு. ஒரு பஸ்ஸில் போகிறோம், பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் அப்படின்னா எத்தனை திருப்பங்கள் உண்டு. ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, வளைஞ்சி நெளிஞ்சி தான் போக முடியும். பஸ்காரன் திருச்சி கிடப்போம், காரில் போனாலும் பைக்கில் போனாலும். தேவ பிள்ளைகளை வாழ்க்கையிலும் நிறைய திருப்பங்கள் உண்டு. நீங்கள் வாழ்க்கை என்ற படகில் பயணம் செல்லும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும். சங்கீதம் 16 சொல்கிறது, தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், என்னை காப்பாற்றும். வாகனத்தில் செல்லும்போது தேவனை உம்மை நம்பியிருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று ஒவ்வொரு நாளும் நான் சொல்வதுண்டு, ஒவ்வொரு நிமிஷமும் சொல்வதுண்டு. அவரே என்னை காப்பாற்றி வருகிறார். நல்ல திருச்சபைகளை தருகிறார், நல்ல நட்புகளை தருகிறார். இந்த உலகத்திலே சொந்தம் பெருசா நட்பு பெருசானா நட்பு தான் பெருசுன்னு நான் சொல்லுவேன். சொந்தங்கள் அப்பப்போ காயப்படுத்தும், உரிமையாக பேசும். ஆனால் நட்புகள் பாருங்கள் ரொம்ப வழக்கரமாக நிற்பாங்க. நட்புகளை மறந்து விடக்கூடாது. சொந்தங்களும் முக்கியமானது தான். எப்படியோ நான் ஒன்றும் தீர்ப்பு சொல்லலை. ஆண்டவருடைய சித்தம் போல இப்படி பிள்ளைகள் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே அருமையான இரு வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக. இரு வீட்டாரையும் ஒரே வீட்டாராக மாற்றுவது தேவ அன்பு, தேவ அன்பு. நேற்று வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ என்று இருந்த 2 குடும்பங்கள், மாப்பிள்ளை பொண்ணு, இன்னையிலிருந்து ஒரு குடும்பம் என்ற உறவுக்குள் வந்துருக்கு. கணவன் மனைவி. இந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் நிறைய எடுத்துக்காட்டுகளாக இருக்காங்க. ஈசாக்கு ரெபேக்காள் நல்ல ஒரு தம்பதியர். ஈசாக்கு பொண்ணை பார்க்கவே இல்லை, பொண்ணு ஈசாக்கை பார்க்கவே இல்லை. எலியேசர் என்ற வேலைக்காரன் அவர்களை மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லி ஈசாக்கை பற்றி சொல்லி அழைத்து கொண்டு வருகிறான். லாபான் அனுப்பிவிட்டான். நீண்ட தூரம் ஒட்டக பயணம், யாருன்னே தெரியாது. உங்கள் தாத்தாட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, டேய் நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டேன், கட்டணும். சரின்னு நம்ம அப்பா கட்டியிருப்பார். அப்பா காலத்தில் அதோட கொஞ்சம் தளர்த்தி பார்த்துருக்கலாம், ஃபோட்டோ காட்டுவாங்க, இதான் அவன் பொண்ணு பார்த்துக்கோ அப்படின்னு. கருப்பா சோப்பான கூடாது தெரியாது. நான் கிருஷ்ணநகரம் போனேன், ஐயா உங்கள் ஃபோட்டோவை பார்த்து கலராக இருக்கீங்க, இப்போ கருப்பாயிட்டீங்கன்னாரு. இந்த ஃபோக்கஸ் லைட்டு தான் அப்படின்னு. கூட 4 ஃபோக்கஸை போயிட்டோம்னா நான் பயங்கர கலர் ஆயிடுவேன். ஃபோக்கஸ் லைட்டை 4 மாட்டி விட்டாங்க போல தெரியுது அப்படின்னு.
இல்லையா? எப்படியாகும் போகட்டும், நம்ம காலத்தில் பார்க்கணும், பேசணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நல்லது தான், எப்படியும் நீ இருங்க, ஆனால் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழுங்க, ஆண்டவருக்கு மகிமை சேருங்க. இரு வீட்டாரும் உங்களுக்கு திருமணத்தின் நிமித்தம் சந்தோஷப்படணும், ஆண்டவர் சந்தோஷப்படணும், போதகர் சந்தோஷப்படணும். நல்லா இருக்காங்களா உங்கள் மகான்னு கேட்பேன். வரவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கய்யா. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் திருமண வாழ்க்கை வாழ முடியாது. அப்படி தானம்மா? அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் திருமண வாழ்க்கை வாழ முடியாது. நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னா அவங்களுடைய விதிகளை தளர்த்தி கொள்ள வேண்டும். நான் போதகர், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா இந்த வாரமே பெட்டிஷன் எழுதிட்டு போயிடுவான். ஐயா இந்த ஐயர் லாய்க்கு போட மாட்டார், வேறு ஆள் தாங்க இன்றைக்கே போயிடுவான். என்னப்பா செய்யணும் உங்களுக்கு? என்னப்பா செய்யணும்னா அவங்களுக்குன்னா பரவாயில்ல, நல்ல வேலை இருக்கார், இருக்கட்டும் இவரை வச்சு கொண்டு போயிடலாம், ஒப்பேத்திடலாம் அப்படிமா. அதான் அட்ஜஸ்ட்மெண்ட். குடும்ப வாழ்க்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை, பணிக்காலங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட், குடும்ப உறவுகளில் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. எல்லாத்தையும் நாம் நெளிவு சுழிகளை தெரிந்து வாழ வேண்டும். இப்போ நாங்களுக்கெல்லாம் 60 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் குடும்ப வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது. இனி தான் மாப்பிள்ளை கற்றுக் கொடுப்பாரு பொண்ணுக்கு. இல்லை சில காரியங்கள் இல்லாமல் கற்றுக் கொடுக்க முடியும், மாப்பிள்ளை தான் கற்றுக் கொடுக்கும். சில காரியங்களை சொந்தக்காரன் கற்றுக் கொடுத்துருவான், சமுதாயம் கற்றுக் கொடுத்துரும், அழகாக கற்றுக் கொடுக்கும். எனக்கெல்லாம் மணப்பட வீடு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கு, அதெல்லாம் மறக்க முடியுமா? உங்களை நான் வாழ்த்துகிறேன். மணமக்கள் இனிதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாமும் ஜெபம் பண்ணணும், நம்ம பங்குக்கு நாம ஜெபம் பண்ணணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இந்த குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என் மணமக்களை வாழ்த்துகிறேன். உங்களை திருமண ஆராதனையும் கட்டாயம் கலந்து கொள்வேன், உங்களுக்காக தினந்தோறும் ஜெபிப்பேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளுடைய நிச்சயார்த்த விழாவை சிறப்பாக நடத்தி தந்தீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற சொந்தங்கள், நட்புகள், ஊழியக்காரர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த அருமையான மேல் வீட்டறையிலே நடைபெற்ற இந்த நிச்சயார்த்த விழாவை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஒருவர் பேசி தங்களுடைய மன வாழ்க்கைக்கு பிறகும் இன்பமாக வாழ்ந்திருக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். தேவ கிருபை அனைவரை நிரப்பட்டும். ஒவ்வொரு நட்பையும் உறவையும் இப்படி பிள்ளைகள் புதுப்பித்துக் கொள்ளவும், ஆண்டவரே உம்மோடு கூட உள்ள உறவை நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ள உதவி செய்யும். நல்ல வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும், ஓய்வு நாள் தோறும் மற்ற நாட்களிலும் ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை தொழுதுகளும் வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் இப்படி தூய் ஆவியினாலே நிரப்பும். தேவ கிருபை அனைவரே நிரப்பட்டும். கனம் துதி புகழ் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இது
உன்னை எனக்குள்ள புதைச்ச ஏன் உசுரா அழக உன்னை நித்த நினைச்சேன் நான் முழுசா உன்னை எனக்குள்ள புதைச்ச ஏன் உசுரா அழக உன்னை